Hello everyone. So in the video NCERT book units and measurement lesson example question நம்ம ஒண்ணா solve பண்ண போறோம். வாங்க questions பார்க்கலாம். Question number 2. Question வந்து புரிஞ்சுக்கோ. A man wishes to estimate the distance of a nearby pole from him. ஒரு மனுஷனுக்கு பக்கத்துல ஒரு pole இருக்கு. அந்த pole-ஓட distance measure பண்ண ட்ரை பண்றான். He stands at a point A in front of the tower C and spots a very distant object O in the line with AC. நல்லா பாரு என்ன சொல்றாங்கன்னா இதுதான் A, இந்த பாயிண்ட் வந்து C, சரியா? இது டவர், இந்த பாயிண்ட் வந்து C. இப்போ அவன் இதுக்கு நேரா இப்படி நின்னுட்டு அதை பார்க்கறான். அதுல என்ன பண்றான்? and spots a very distant object O in the line with AC. ஏசில இருந்து அதே லைன்ல ஏசிங்கிற லைன்ல என்ன பண்றான்? இதே லைன்ல ஒரு ஆப்ஜெக்ட பார்க்கறான். புரியுதா? நல்ல தூரத்துல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட இதே லைன்ல பார்க்கறான். புரியுதா இல்லையா நான் சொல்றது? இந்த ஓங்கிற ஆப்ஜெக்ட் ரொம்ப தூரத்துல இருக்கு. ஓங்கிற ஆப்ஜெக்ட் எங்க இருக்கு? ரொம்ப தூரத்துல இருக்கு. ஓ, ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்றான் பாரு. He then walks perpendicular to AC. இதுதானே AC. இந்த AC க்கு எப்படி நடக்கறான்? perpendicular, either this direction or this direction. AC க்கு என்ன பண்றான்? perpendicular நடக்கறான். எவ்வளவு டிஸ்டன்ஸ் நடந்தான்? 100 meter and looks at O and C again. Since O is very distant, the direction OB is practically the same. நல்ல பாரு, இது வந்து நான் ஒரு ரஃப் டயகிராம் வரைஞ்சு காட்டுறேன், புரிஞ்சுக்கோ. இது A, இது C. ஓகேவா? O வந்து ரொம்ப தூரத்துல இருக்க ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ நல்லா பாரு, ஓங்கிற ஆப்ஜெக்ட்டை இப்படி நேரா பார்ப்பானா? நெக்ஸ்ட் எவ்வளவு தூரம் நடந்திருக்கான்? 100 மீட்டர். இது 100 மீட்டர். இப்போ இதுல இருந்து பார்க்கறப்ப C க்கு வந்து ஆங்கிள் கிடைக்குதா? C ய வந்து முன்னாடியை விட இப்போ கொஞ்சம் கோணலா பார்க்கணும். கரெக்டா இல்லையா? ஆனா இந்த ஓங்கிறது ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட். அப்ப ஓங்கிற ஆப்ஜெக்ட் அவன் ஆஸ் யூஷுவல் இப்படியே நேரா பார்த்தாலே போதுமானது. நான் சொல்றது புரியுதா? சரி, இப்போ நான் டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் வச்சுக்கோ. ஒரு ஸ்டாருங்கிறது எனக்கு ஒரு டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் மாதிரி. கரெக்டா இல்லையா? அப்ப நான் ஸ்டார் இங்கிருந்து பார்த்தாலும் சரி, இல்லைன்னா கொஞ்சம் நகர்ந்து போய் பார்த்தாலும் சரி, ஸ்டார் வந்து ஆல்மோஸ்ட் சேமா தான் எனக்கு தெரியும். ஆனா இதே இப்ப நீ என்னைய பாக்குற, இப்ப நீ என்னை நேரா பார்ப்ப, இப்ப பார்த்தோம்னா கொஞ்சம் சைட்ல போற டிஃபரன்ஸ் தெரியுதா? ஆனா இதே நீ என்ன ரொம்ப தூரத்துல இருந்து பாக்குறேன்னு வச்சுக்கோ, இந்த சின்ன டிஸ்டன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு பெருசா தெரியாது. நான் சொல்றது புரியுதா? அப்ப சீங்கிற இந்த இடத்துல இருந்து 100 மீட்டர் நடந்ததுக்கு அப்புறமேலே இந்த ஓங்கிறது ரொம்ப தூரத்துல இருக்கு. அப்ப ஓ வந்து விட்டுரு. சரி, இந்த இடத்துல நீ கன்ஃபியூஸ் பண்றதுக்காக தேவையில்லாத ஓ வச்சிருக்காங்க. ஓ வந்து ரொம்ப தூரத்துல இருக்காது, நீ விட்டாலும் பிரச்சனையே கிடையாது. நீ வந்து எவ்வளவு தூரம் நடந்திருக்க? 100 மீட்டர் நடந்திருக்க. 100 மீட்டர் நடந்ததுக்கு அப்புறமேலே பார்க்குற BO is practically the same OA, but he finds the line of sight of C shifted from original line of sight by an angle of 30 degree. ஃபர்ஸ்ட் பார்த்தது by an angle of 40 degree. முன்னாடி பார்த்ததோட இப்போ இந்த ஆங்கிள் எவ்வளவு டிகிரி இருக்குது? 40 டிகிரி இருக்குது. புரியுதா? இப்போ சப்போஸ் உனக்கு இது தெரியும்னா இது எவ்வளோன்னு கேட்குறான். அதான் கேட்டிருப்பாங்க, what is the distance of the tower A from the original position? What is the distance of tower C from the original position A? சரியா? பேசிக்கலி பார்த்தா இந்த क्वेश्चन நீ நல்லா சுத்த விட்டுட்டு டைம் வேஸ்ட் பண்ண பார்த்துருக்காங்க. ஒண்ணுமே கிடையாது. ஒரு மனுஷன் வந்து இங்க இருந்து 100 மீட்டர் நடந்திருக்கான். அப்ப பார்க்கறப்ப 40 டிகிரி ஆங்கிள் அந்த ஆப்ஜெக்ட்டை பார்த்திக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த ஹைட் எவ்வளோ? tan θ ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? tan θ என்ன சொல்லுது? tan 40 is equal to AB by AC. கரெக்டா? அப்ப AC வேணும்னா AC என்ன ஆயிரும்? AB வந்து 100, tan 40 ஓட வேல்யூ நான் ஸ்ட்ரைட்டா கால்குலேட்டர் கொடுத்துறேன். tan 40 ஓட வேல்யூ வந்து 0.839. இவ்வளவுதான். சரியா? இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ண வேலை முடிஞ்சு. 100 டிவைட் பை ஆன்சர் 119.17 மீட்டர். இதை பார்த்தா ஏக்கும் சிக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ். புரியுதா?
சும்மா உன்னை இங்கிலீஷில் வச்சு சுத்த விட்டாங்களே தவிர கொஸ்டின் பார்த்தோன்னே இது 10th வந்து அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி லெசனோட கொஸ்டின். ஓகேவா? தேங்க்யூ.